அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். குருபகவான் கடகராசியில் முதல் 5 மாத காலம் முன்னேறி சென்று ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு அதிசாரமாக சென்று பிறகு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியில் இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய 3வது நட்சத்திரம். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வனபரஸ்தான நட்சத்திராதிபதியே குரு பகவான் தான். இப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு நேரம் பார்த்தோம்னா காடு விற்றேன் 5 கோடி வந்துச்சு, வீடு விற்றேன் 2 கோடி வந்துச்சு இப்படின்னு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு வனபரஸ்தான நட்சத்திராதிபதி குருபகவானாக இருக்கும்போதே திடீர் கோடீஸ்வர யோகம் குருபகவான் மூலம் உங்களுக்கு உண்டு. இந்த பராபவ வருடம் கும்பராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே உச்ச சத்ரு குருவாக சஞ்சாரம் செய்ய போகிறார். 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது நோய், கடன், எதிரிகளை சார்ந்து உங்களுக்கு பயம் இருக்கும். முதல் 5 மாத காலம் சதய நட்சத்திர அன்பர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எது என்று சொல்கிறேன். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் உங்களுக்கு குரு பலன் வருகிறது. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குரு அமர்ந்து கும்பராசியை பாரு செய்வார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு சந்தோஷ நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம். முதல் 5 மாத காலம் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகவான் 6வது வீட்டில் அமர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பார். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் விரையாதிபதி 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் விரயச்சனியும் சரி, ஜென்ம சனியும் சரி ஓரளவு பாதிப்பு இல்லாமல் கடந்திருக்கும். இப்போ குடும்பச்சனியில் கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது நீங்கள் உங்கள் கைக்கு தாராளமாக பணம் வரும். குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை எவ்வளவோ இருக்குது. பணங்காசு ரீதியாக பெற்றோர்களுக்கு தெரியாமல், திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் எவ்வளோ மறைப்பீங்க. அதே மாதிரி மது, மங்கை, சூது இந்த மாதிரி தாராளமாக ஜாம் கோமுன்னு குடும்பத்துக்கு தெரியாமல் பணங்காசு செலவழிப்பீங்க. இப்போ குடும்ப நபர்கள் உங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பமே கூட உங்களுக்கு பகையாக மாறலாம். 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் குடும்ப நபர்களிடம் அதிகமாக பொய் பேசுவீங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் முதல் 5 மாத காலம் அதிகமாக நடக்கும். குருபகவான் 6வது வீட்டிலே செல்லும்போது முதல் 5 மாத காலம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்காரர்களிடம் தாப்பு மாப்பு சொல்லுவீங்க. இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன் அப்படின்னு
தாப்பு மாப்பு சொல்லுவீங்க. கடன்காரர்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களே அசிங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னா வேணுமுன்னே வீட்டுக்கு சண்டைக்கு வருவாங்க. 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது சிலர் வந்து வங்கிகளில் கடன் வாங்கி, அது வீட்டு கடனாக இருக்கலாம், வண்டி வாகன கடனாக இருக்கலாம், கடன் வாங்கி வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது அல்லது நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இப்போ வந்து மறைமுக எதிர்ப்புகள் கூடுதலாக வரும். போட்டி பொறாமை அதிகரிக்கும். உங்களை கெடுக்கலாம் அப்படின்னு எதிராளி வந்து செய்வனை கூட வைக்கலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு முதல் 5 மாத காலம் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது இப்போ பக்கமாக திருமணமானவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னு பக்கமாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வரதட்சணை கொடுமைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு மாமன் மச்சனிடம் உங்களுக்கு சங்கடங்கள் பிரச்சனை வரும். சம்பந்தி முறை உறவுகளிடம் நீங்கள் பொண்ணு எடுத்திருந்தாலும் சரி, பொண்ணு கொடுத்துருந்தாலும் சரி, சம்பந்தி முறை உறவுகளிடம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும். அடித்தடி பட்டுக்கிட்டு கைகலப்பு ஏற்பட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து குடும்ப சண்டை தான் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகவான் முதல் 5 மாத காலம் ஏற்படுத்த போகிறார். குருபகவான் 6வது வீட்டிலே செல்லும்போது பூரிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து தீரும். படித்து கொண்டிருப்பவர்கள் ஓரளவு கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. கோச்சாரத்திலே கும்பராசிக்கு 2 அதிபதி 6வது வீட்டிலே செல்லும்போது திருமணம் ஆனவர்கள் ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, பக்கமாக திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும். மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நோய் மூலமும் உங்களுக்கு வந்து செலவுகள் உண்டு. குருபகவான் கடகராசியில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளையோ நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஏரி, குளம், குட்டை, கிணறு, கடல், நதிகளுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் 2வது வீட்டை பார்வை செய்கிறார். 2வது வீட்டிலே கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். முதல் 5 மாத காலம் நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து பொய் பேசுகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, பணங்காசு வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் அமர்ந்து 6வது வீட்டில் அமர்ந்து 2ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் வந்து குழப்பம் இல்லாமல் பார்த்துங்க. தேவையில்லாமல் பணங்காசு வந்து செலவு பண்ணாதீங்க. பெற்றோர்களுக்கு தெரியாமல், வாழ்க்கை துணைக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் இரகசிய குணங்களை தவிர்த்து விடுங்க. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கும்பராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம், இப்படி வந்து நீண்ட தூர பயணம், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பணச்செலவு உண்டு. 12வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது
வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு வருமானம் உண்டு. யூடியூப்பு ஃபேஸ்புக் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கும்பராசிக்கு தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 10வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். பயபக்தியுடன் நீங்கள் தொழில் செய்கிற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 10வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது தெய்வஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை செல்வது, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கும்பராசிக்கு 10வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது இந்த ஆண்டை பொறுத்தவரை ஏதோ ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய ஆழ் மனதில் பயம் ஏற்படும். அது பண ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு ஆழ் மனதில் பயம் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே செல்லும்போது சதய நட்சத்திரத்திற்கு விபத்து தாரா என்று சொல்லக்கூடிய, அதாவது சனியுடைய உத்திரட்டாதி, பூசம், அனுசம், பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது நண்பர்கள் சவகாசங்களை தவிர்த்து விடுங்க. அதே மாதிரி பயண போக்குவரத்தில் சதய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருங்க. உறவினர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. திடீர்னு சண்டை சச்சரவு ஏற்படும், கைகலப்பு உண்டாகும். தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுடைய பணம் செலவாகும். இந்த விரைய செலவு இல்லாமல் முதல்ல 5 மாதம் கடந்து விடுங்க. அதன் பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிறகு ஒரு 4 மாத காலம் சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக கடந்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சியில் வீண் விரைய செலவு இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.